டுங்டுங் தினமும் அதிகமாக மது குடிப்பதன் பழக்கமுடையவன். அவனுக்கு பாயல் என்ற அழகான மனைவி இருந்தாள். இருவரும் எப்போதும் அன்புடன் வாழ்ந்து வந்தனர். இவர்களின் கிராமத்தில் வெள்ளை திருபல் போர் என்ற பெயருடைய ஒரு கெட்ட பையன் இருந்தான். அவன் எப்போதும் பாயலை கெட்ட பார்வையுடன் பார்த்து வந்தான். ஒரு நாள் டுங்டுங் ஒரு வேலைக்காக நகரத்துக்கு சென்றான். ஒயிட் ட்ரிபிள் போர் இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். பாயல் வீட்டில் தனியாக இருந்தாள். ஒயிட் ட்ரிபிள் போர் அவளிடம் சென்று, பாபிஜி சீக்கிரம் வாருங்கள், டுங்டுங் பையா லாரியுடன் விபத்தில் சிக்கியுள்ளார். பாயல் எதையும் யோசிக்காமல் அவனது கார் ஏறி சென்றாள். ஒயிட் ட்ரிபிள் போர் அவளை தனது இடத்திற்கு அழைத்து சென்று சிரித்துக்கொண்டு, டுங்டுங்க்கு எதுவுமாகவில்லை, நான் உன்னை என் அட்டையில் கொண்டு வரவே விரும்பினேன். இங்கே மாலை நேரத்தில் டுங்டுங் தனது வீட்டுக்கு வந்தபோது பாயல் இல்லாததை கண்டான். அவன் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையிடம் கேட்டான், மகனே, பாயல் பாபியை நீ பார்த்தாயா? குழந்தை சொன்னது, ஆம், நான் பார்த்தேன். ஒயிட் ட்ரிபிள் போர் தனது கார் கொண்டு வந்தான் மற்றும் பாபியை உடன் உட்கார வைத்துக் கொண்டு சென்றான். டுங்டுங் அவளை நீண்ட நேரம் தேடிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு எதிரே வெள்ளை ட்ரிபிள் போர் மற்றும் அவனது பல குண்டர்கள் தெரிந்தன. அவன் அருகில் சென்றபோது அவன் மனைவி பாயலை ஒரு படுக்கையில் கட்டி வைத்திருப்பதை பார்த்தான். மேலும் வெள்ளை ட்ரிபிள் போர் அவளுடன் தவறாக நடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். டுங்டுங் கோபமாகி ஓடிப்போய் வெள்ளை ட்ரிபிள் போரை குத்தத் தொடங்கினான். அப்போது வெள்ளை ட்ரிபிள் போரின் ஒரு குண்டா பாயலின் தலையில் துப்பாக்கியை நோக்கி, நீ அசைந்தால் இதை சுட்டு விடுவேன் என்றான். டுங்டுங் அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அதற்கு பிறகு வெள்ளை ட்ரிபிள் போர் அவனை மிகவும் அடித்தான் மற்றும் அவன் காயமடைந்து விழுந்தான். அப்போது அவனுக்கு ஒரு பழைய விஷயம் நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் அவன் ஆற்றின் கரையில் நடந்து கொண்டிருந்த போது ரைஸ்டாரின் சகோதரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தாள். திடீரென அவள் கால் வழுக்கி விழுந்து மூழ்கத் தொடங்கினாள். அவளுக்கு நீந்த தெரியாது. அப்போது டுங்டுங் ஆற்றில் குதித்து அவளின் உயிரை காப்பாற்றினான். அப்போது அங்கு ரைஸ்டார் வந்து, சகோதரா, இன்று என் சகோதரியை காப்பாற்றி எனக்கு பெரிய உதவி செய்தாய் என்றான். எப்போதும் உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் ஒரு கால் மட்டும் பண்ணு, நான் உடனே வந்து விடுவேன். டுங்டுங் உடனே ரைஸ்டாருக்கு கால் செய்தான். சில நிமிடங்களில் ரைஸ்டார் தனது பல நண்பர்களுடன் வெள்ளை திருபல் போர் அடுக்கில் வந்து அங்கே திடீரென துப்பாக்கிச் சூடு தொடங்கியது. பின்னர் ரைஸ்டார் வெள்ளை திருபல் போரிடம் சென்று ஒரு கத்தியை கொண்டு அவனை கொன்று பாயலைவும் விடுவித்தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அனைவரும் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.